உங்களுக்கான ஒரு நல்ல டாக்டரா நீங்களே இருந்து உங்களது உடல் ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்க முடியும். முதலாவதாக உங்கள் உடலை பற்றி உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் இருக்க வேண்டும். இப்போ உங்களுக்கு ஒரு காய்ச்சல் வந்தது, ஒரு சளி பிடிக்குது அப்படின்னா அது எப்படி ஆரம்பிக்குது, அந்த இன்ஃபெக்ஷன் எப்படி ஆரம்பிக்குது, எப்படி டெவலப் ஆகுது, எப்படி செட்டில் ஆகுது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு துல்லியமாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அடுத்ததாக லைஃப் ஸ்டைல் எனப்படும் நமது வாழ்க்கை முறை. தவறான வாழ்க்கை முறை பல நோய்களை உருவாக்கும். அதே சமயம் சரியான வாழ்க்கை முறை பலவிதமான நோய்களுக்கு தீர்வாகும். நல்ல வாழ்க்கை முறை உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கான அருமருந்தாகும். அடுத்ததாக நம்மை சுற்றி ஒரு நல்ல ஆதரவு வட்டம், அதாவது ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்க வேண்டும். தனிமை உங்களது நோய்களை மிகவும் மோசமானதாக்கிவிடும். அதே சமயம் உங்களை சுற்றி ஒரு ஆதரவும் அரவணைப்பும் இருந்ததுன்னா எப்பேற்பட்ட கொடிய நோயையும் நீங்கள் சமாளிக்க முடியும். அடுத்ததாக உங்களுக்கு ஒரு குடும்ப மருத்துவர் இருக்க வேண்டும். இப்போ உங்களுக்கு ஏதாவது பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டது அப்படின்னா உங்களுடன் சேர்ந்து என்னென்ன மாதிரி உபாயங்களை நீங்கள் கைக்கொள்ளலாம் அப்படின்னு உங்களுக்கு நல்ல வழிகாட்டல்களை கொடுப்பார். எல்லாவற்றிற்கும் மேலாக நம்பிக்கை மிகவும் முக்கியம். த பவர் ஆஃப் ஃபெய்த். பல்வேறு விதமான ஆராய்ச்சிகள்லேயே கண்டுபிடிச்சிருக்காங்க. திடமான நம்பிக்கை இருந்ததுன்னா எப்பேற்பட்ட நோயிலிருந்தும் ஒருவர் மீண்டு வர முடியும்.